அண்ணியும் நானும் வீட்டுக்கு வந்தப்ப எங்களை அவமானப்படுத்தினதை பற்றி பேசி அவளுக்கு இன்னும் கில்ட்டை அதிகமாக்கிட்டேன். நான் அப்பவே அவகிட்ட போய் எது நடந்தாலும் பரவாயில்ல, உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லியிருந்தேனா அவன் நிச்சயமா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கவே மாட்டா. ஐயோ, அதுவே இன்னும் சொல்லலையா? எல்லாருக்கும் அந்த கில்ட் இருக்கதான் செய்யும். நந்தினி அக்கா, நீங்க எல்லாருமே பேசுறது அவளுக்கு இப்படி ஆனதுக்கு நாம தான் காரணங்கிற எண்ணம் அதான் அவ அடி மனசுல ஓடுது. ஆனா அது நிஜம் இல்ல. அவ எடுத்த முடிவுக்கு அவதான் காரணம். கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா அவகிட்ட பேசி நம்ம எடுத்து சொல்லிருக்கலாம். இந்த குடும்பத்துல எதுக்குதான் சொன்ன பேச்ச கேக்குதுங்க, யாருதான் அதுகளுக்கு சொல்ல முடியும்? எப்பவுமே அவங்க சொன்னது சரின்னு செஞ்சுவிட்டு நம்ம உசுர வாங்க வேண்டியது. கதிர்வேல் அவ்வளவு தூரம் உங்களை ரோட்ல வச்சு அடிச்சு அவமானப்படுத்தினதுக்கு அப்புறமும் நீங்க இங்க வந்து நிக்கிறீங்கன்னா அது ஆதிர மேல நீங்க வச்சிருக்கிற அன்பை காட்டுது. அந்த அன்பு நிச்சயமா அவளை காப்பாத்தும். ஆனா அவரை ரொம்ப மோசமா நடந்துகிட்டாருக்கா. ரோட்ல வச்சு அடிச்சு அசிங்கமா பேசி ரொம்ப மோசம். ஆனா ஒண்ணுக்கா, என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், அந்த ஆளு ஒருத்தக்கிட்ட நிச்சயமா வாங்க தான் போறான். அவன் வாழ்நாள் முழுக்க அதை மறக்க முடியாம தினம் தினம் நினைச்சு அசிங்கப்படுற மாதிரி ஏதாவது நடக்கதான் போதும். நடக்கும், நீங்க வேணா பாருங்க. நந்தினி, யாரு என்னன்னு யோசிக்காம கை நீட்டுறவனுக்கு அப்படி ஏதாவது நடந்தாதான் ஏத்த அடங்கும். பாருங்க, இந்த உள்ள உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குல்ல, இந்த புள்ளையோட பாவம் சும்மா விடாது. நல்லா வாங்கி கட்டிக்க போறோம், பார்க்க தானே போறேன். நந்தினி, படபடன்னு பேசாதம்மா. அப்படி நடந்தா நீதான் சங்கடப்படுவ. ஐயா, நான் ஏன் சங்கடப்படணும்? நிம்மதியா இருப்பேன், நல்லா மனசுக்குள்ள ரசிச்சுப்பேன். சும்மா சொல்றேன்ல நினைக்காதீங்கக்கா, நிச்சயமா செய்வேன். என்னாட்டி முடியும், பாருங்க. அப்படி ஒரு நாள் வரத்தான் போகுது. சும்மா என் சாபமும் கொஞ்சம் இருக்குல்லக்கா. எதுக்கு எடுத்தாலும் கை ஓங்கிறது, தப்பு தப்பா பேசுறதுங்க. நீங்க போய் மேடம் கூட்டு வாங்க. ஓகே டாக்டர். தெம்பு இருந்தா எல்லாரையும் வம்புக்கு இழுப்பானா? மனசாட்சி வேண்டாம்? இந்த புள்ளெல்லாம் அவனை என்ன செஞ்சிச்சு? சிஸ்டர், அக்கா, ஐயோ போயிட்டாங்களே. என்ன ஜனனி, எதுவும் சொல்லாம போறாங்க? எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? அக்கா, இம்புட்டு நேரம் நீங்க தான் தைரியமா இருந்தீங்க, இப்ப நீங்களே இப்படி பேசுறீங்களே. போச்சு, உங்களுக்கே நம்பிக்கை போச்சா? ஏன் நம்பிக்கை எங்க கொண்டு போய் வைக்க? மீனாட்சி, ஐயோ மீனாட்சி, காணிக்க வைக்க மறந்துட்டேனே. சக்தி, 1 ரூபாய் கொடு. ஆத்தா மீனாட்சி, இந்த காணிக்கைய அவ கையாலே உன் கோயில போட வைக்கிறேன். நான் சொல்றது செஞ்சிரு. இது முருகருக்கு, இது உனக்கு. உங்க 2 பேருக்கும் கரெக்டா செஞ்சிருவேன். ஆத்தா மீனாட்சி, ஐயனாரே, ஐயா பாண்டிமுனி, ஐயோ பாண்டிமுனி, அவரு காணிக்க வைக்கலையே, சில்லறை இருக்கா? அப்புறம் 100 ரூபாய் சில்லறையா மாத்தி மொத்தமா முடிஞ்சுக்கிறோம். வாங்க இங்க. இல்லக்கா, எல்லா சாமியும் மொத்தமா வந்து காப்பாத்திருங்க. ஒரு கோயிலுக்கா வந்து காணிக்க செலுத்திடுறேன், காப்பாத்திருங்க. ஐயோ உட்காரு, முதல்ல நீங்க உட்காருங்க. ஐயோ முடியலக்கா. அண்ணி தண்ணி வேணுமா? வேணாம் சக்தி. என்னடா இப்படி பண்ணிட்டா?
ஏதாவது சொன்னாலடா உங்ககிட்டயாவது? இல்லம்மா. பின்ன என்னடா ஆச்சு அந்த பிள்ளைக்கு? நீ பதறாம இருமா. எங்கேயாவது போய் நிறுத்துற, அப்படி போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏமா நீ சும்மா இருமா, நானே பதட்டத்துல இருக்கேன். என்னத்த பதட்டத்துல இருக்க? ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா பாப்போமா, நீ வாய் மூட்டு வாமா. ஒரு இடத்துல நிறுத்தி கேளு. வாசல்லே ஒரு பொம்பளை உட்கார்ந்திருக்கும் பாரு, நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு, அதுகிட்ட கேட்டா சொல்லுவா. என் மருமக பேரை சொல்லி கேளுடா. இங்க நிறுத்துடா, நிறுத்து கேளு. ஐயோ இந்த மாத்திரைய எல்லாம் ஏன் தப்புதே. நந்தினி நீ கவலைப்படாத, பேசாம இரு. அங்க ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு பாருங்க, போ போடா, சீக்கிரம் போடா. ஏண்டா எல்லா ஆஸ்பத்திரியும் ஏறி இறங்கியாச்சு, எங்கேயுமே இல்லையேடா. எனக்கு என்னமா தெரியும், போகட்ட வேணா கேள. என்னத்த கேக்குறது, அந்த ஆள் தான் ஒண்ணும் தெரியாதுங்கிறானே, உட்கார்ந்துருக்காம அப்படியே. இந்த கிறுக்கிய தேடி தேடி என் குறுக்கெலும்ப உடைச்சு ஆஸ்பத்திரியில படுக்க விட்டுருவா போல இருக்கு. சும்மா இருமா. நிப்பாட்றா கரிகால வண்டிய நிப்பாட்றா. ஏமா நிப்பாட்டு முதல்ல. ஐயோ முடியல. ஏமா இப்ப என்னமா பிரச்சனை உனக்கு? ஆமாண்டா, அந்த கர்மம் பிடிச்சவளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என் குறுக்கெலும்பு முடிச்சு நானும் போய் ஆஸ்பத்திரியில படுக்க வேண்டியதான் போல இருக்கு. இங்க பாரு, இதுக்கு மேல உன் பின்னாடி என்னால வண்டியில உட்காந்து வர முடியாதுடா சாமி. ஏமா சீக்கிரம் வாமா, அங்க ஆளு என்ன நிலைமையில கிடக்கானே தெரியல. வண்டியில ஏறுமா, போய் பாப்போம். ஆமா, உன் ஆளு முகர கடைக்கு நிலைமை வேற நிலைமை. இப்ப அதுக்கு என்ன கேடு வந்துருச்சுன்னு கண்டதையும் தின்ட்டு போய் படுத்து கிடக்க கீர்க்கு மூதேவி. என்னமா திட்டுற? ஆமா, குடும்பமே லூஸ் குடும்பமா இருக்கும் போல இருக்கே. அந்த நெட்டை என்னடானா விட்டேத்தியா பேசுறான். இந்த கர்மம் முடிச்சவ என்னடானா கண்டதையும் தின்ட்டு போய் படுத்து கிடக்கா. இந்த பாடுறா கரிகாலா, அந்த ஆளு புளியங்கொம்புங்கிறதுனால நான் வாய மூடிக்கிட்டு கிடக்கேன். அந்த தேங்காய் மண்டைய ஏதாவது திருசம பண்ணான்னு வச்சுக்கோ, மொத்த குடும்பத்தையும் சந்தி சிரிக்க வச்சிருவான் பாத்துக்க. இந்த பாரு, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. ஏமா மாமா வாக்கு கொடுத்தா மாற மாட்டாருமா. மாமா நோமானு வாக்கு கொடுத்து கிழிச்சாடுறா. ஏய், முதல்ல அவன் முன்னதாடா தரேன்னா, பின்ன எதுக்கு அந்த சிங்காரி நடுவுல மாத்துனா? இந்த பொசக்கெட்டவ முகர கட்டிக்கு லவ்னு தான் கேடு. இப்ப எங்கிட்ட இழுத்துக்கிட்டு கிடக்கான்னு தெரியலையே. ஏண்டா கரிகாலா, இந்த குடும்பமே லூஸ் குடும்பமாச்சே. ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டு போயிருப்பானுவலா, இல்ல கை வைத்தியம் கால் வைத்தியம் எங்க படுக்க போட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு இருப்பானுவலா? மாமா வேணா காசு காண்டி அப்படி எல்லாம் யோசிப்பாரு. ஆனா அந்த வீட்டு மருமகளுக்கு எல்லாம் மக்கள் இல்லைனாலும் பந்தாவை தான் சுத்திட்டு திரிவாங்க. நிச்சயமா அவங்க பெரிய ஹாஸ்பிட்டல்ல தாமா சேர்த்திருப்பாங்க. முதல்ல வண்டியில ஏறுமா, போவோம். அவளுக்கு ஒருத்தி போன் நம்பர் கூட அவங்கிட்ட இல்ல. அக்கா சொக்கா நாள் பூரா சுத்திட்டு திருவியடா. இப்ப போன் நம்பர் இருந்திருந்தா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரசா போய் பாத்துட்டு வந்திருக்கலாம்ல. அவங்க நம்பர் என்கிட்ட இல்லமா, கேட்டாலும் தர மாட்டாங்க. தப்பரா கரிகாலா, அதுகளோட முகர கட்ட போற போக்கெல்லாம் ஒவ்வொன்றும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். மவனை இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், அப்படியே அலற விட்டுற மாட்டேன். அதுவும் அந்த வாத்து நடக்காரி இருக்காளே, அதான்டா அந்த சோக பிடிச்சவன் மண்டாட்டி. யாரு? சின்னக்காவா? சின்னக்காவ இருக்கட்டும், அவ கண்ணு மொழி அப்படியே நோண்டி கையில குடுத்துற மாட்டேன். ஏம்மா அதுக்கு முதல்ல கல்யாணம் நடக்கணும்ல. என் ஆளு என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியணும்ல. வண்டியில ஏறு, வரசா போய் பாப்போம். தலை எழுத்துறா, இந்த ஓட்ட வண்டியில உட்காந்துட்டு அந்த உலகாலிக போய் பாக்கணும்னு எடுத்தோல. ஏறுமா, இது ஒரு ஓட்ட வண்டி, அமுத்திக்கிட்டே இருப்பான், நாலு முச்சூடும். ஏறு நீ போ, வழங்காத பயில, சீக்கிரம் போ. பார்த்து டேய் மெதுவா போடா. ஏமா அங்க எல்லாத்துலயும் ஏத்தி ஏத்துற ரோட பார்த்து போடா. அது ஒரு மூதேவி, இது ஒரு மூதேவி. என்ன பத்தி எது வேணாலும் சொல்லு, ஆதிரிய பத்தி எதுவும் சொல்லாத பாத்துக்கா. அப்படியே போட்டுருவேன் போட்டு. அக்கா மண்டைய வலிக்குதுக்கா. ஒரு மாதிரி இருக்குக்கா, என்னன்னு சொல்ல தெரியல. இங்க உனக்கு என்ன வாயால வருதா? வாயால எடுக்க போறியா என்ன? இல்லக்கா, வர மாதிரி இருக்கு, ஆனா வரவும் மாட்டேங்குது. தொண்டையிலே இருந்து படுத்துது.
யாரோ சூனிய வச்சுட்டாங்கக்கா. ஏய் ஐயனாருக்கு போய் காசு வெட்டி போடணும், அதை எடுக்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து யாரடி சுண்ணி வைக்க போறாங்க? நீ வேற. வெளியாளா? வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. மாமா அந்த மாதிரி வேலையெல்லாம் கூட செய்வாரு? செஞ்சாலும் செய்வாருக்கா. அந்த மாதிரி தான் ஏதோ, அதான் அதுக்கு மூளைலாம் மழுங்கி இந்த மாதிரிலாம் ஆகுது. அந்த மாதிரிலாம் செஞ்சாதான்க்கா மூளை இப்படிலாம் போகும். ஏய் புலம்பாதடி. வர வர உன்னை கூட்டிக்கு வரதே இந்த சின்ன பிள்ளைகளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. புலம்பி தீக்குற. டாக்டர் வராங்க, இவங்களும் உள்ள போறாங்க. ஏய் ஐயோ, ஒரு டாக்டரா உள்ள போறாங்களே, அவளுக்கு என்ன வந்ததுன்னே தெரியலையே. ஐயோ எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணாதே, அவங்க ஏதோ டிஸ்கஸ் பண்ணிக்கிருவாங்க. டிஸ்கஸ் பண்றாங்கன்னா அப்ப ஏதோ பெரிய பிரச்சனை தானே. ஐயோ நீ உள்ளார போய் கேட்டுருவோமா? பேசாம இரு நந்தினி. கொஞ்சம் இருமா, அவங்க மாத்தி ஊசி போட்டு போறாங்க. நீ பண்ற அமைதியா இரு. இரு இரு, கொஞ்சம் அமைதியா இரு. கவலைப்படாத. எனக்கு பெருசா ஏதோ தப்பா படுது. இவங்க எதுக்குள்ள போனாங்க இப்போ? முதல்ல போன டாக்டரே வெளில வரல, இப்போ இவங்க வேற உள்ள போயிட்டாங்க. போச்சு, என்ன ஆக போதோ. அந்த பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு. இந்த பேஷண்டோட பிளட் சாம்பிள் எடுத்து டெஸ்ட்க்கு கொடுங்க. சிஸ்டர் என்னங்க? மேடம் உங்களை டாக்டர் ரூமுக்கு வர சொன்னாங்க. என்னது டாக்டர் ரூமுக்கா? ஏய் ஐயோ, அப்புறமா மத்த ஏன் சொல்லாம போறாங்கன்னா அப்ப ஏதோ பெருசா பேச கூப்பிடுறாங்க. நந்தினி பெரிய பிரச்சனைக்கா அவளுக்கு. முதல்ல ஒரு டாக்டர் போனாங்க, அப்புறம் இன்னொரு டாக்டர் போனாங்க. 2 பேரும் ஒண்ணா வெளியில போயிட்டாங்க. அப்புறம் டாக்டர் ரூமுக்கு வர சொல்றாங்க. ஏன் டாக்டர் ரூமுக்கு தானடி வர சொன்னாங்க? என்னன்னு கேப்போம். இல்லக்கா இல்லக்கா, ஏதோ பெருசா சொல்ல இல்ல போறாங்க. இல்ல நந்தினி வா. அதுக்கு தான் ரூமுக்கு வர சொல்றாங்க. ஐயோ போச்சு போச்சே. நீ புலம்பிக்கு இருக்கியா வரியா? மேடம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எல்லாரும் இங்க வந்துட்டோமே, ஆதிரியோட யார் இருப்பா? ஏய் ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பாங்கடி, மானிட்டர் பண்ணோம்ல, அவங்க பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. இரு, தனியா இருக்குமே, அதான் கேட்டு. பேசாம இரு. பேனிக் ஆகாம நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஐயோ, இப்பவே எனக்கு பேனிக் ஆகுது டாக்டர். இதனால ஓப்பனா சொல்லிருங்க. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாலுமே பேஷண்டோட பல்ஸ் ரேட் நார்மல் ஆக மாட்டேங்குது. கிரிட்டிக்கல் லெவல்லே தான் இருக்கு. ஆத்தி, நான் நினைச்சேன் நீங்க ரூம்ல கூப்பிட்டு பேசணும்னு சொல்லும் போதே நான் நினைச்சேன் ஏதோ பெருசா இருக்க போகுதுன்னு. பல்ஸ் ரேட்டே இல்லையாக்கா. ஐயோ எனக்கு என்னமோ ஆகுதே. நெஞ்சு வலிக்குதுக்கா, படப்படன்னு வருது, கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது. ஐயோ முருகா, என்ன இப்படி கை விட்டுட்டியே. ஐயோ நீங்க முடியலக்கா. ஐயோக்கா, என்னக்கா? என்ன பிரச்சனை டாக்டர்? என்னாச்சு அவங்களுக்கு? இல்ல டாக்டர், அவ நார்மலா இந்த மாதிரி டென்ஷன் ஆனா பிரஷர் ஜாஸ்தி ஆயிடும், தலை கிருகிருன்னு வரும். ரேணுகா அவளை பாத்துக்குவா டாக்டர். கிரிட்டிக்கல்னு சொன்னீங்களே, என்னாச்சு டாக்டர்? அவங்க போட்ட மாத்திரை பிளட்ல கலந்துருக்கு. ரிவர்ஸ் பண்றதுக்கு நாங்களும் சில ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு அவங்க ஹெல்த் கோஆபரேட் பண்ணல. நைன்டி 95% அவங்கள வெளியில கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுல 5% தான் ரிஸ்க். We will try our best. எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டோம்.
பட் அவங்க சிஸ்டம் ரிவைவ் ஆகிறது அவங்க கையில தான் இருக்கு. நாங்க மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்கோம். இன்னும் 1 ஹவர்ல பெட்டர் ஆயிட்டா ஓகே. பட் அப்படி ஒன்றும் இல்லைன்னா எங்களால சொல்ல முடியாது. என்ன அவங்க எடுத்த டேப்லெட்ஸ் ஆர்கன்ஸை பாதிக்க வாய்ப்பு இருக்கு. கிட்னி, லிவர் இப்படி எது வேணாலும் அஃபெக்ட் ஆகும். அதுக்கெல்லாம் எப்படி ட்ரீட் பண்றதுன்னு போக போக தான் தெரியும். இப்போ நாங்க கான்சன்ட்ரேட் பண்றது அவங்க சர்வே ஆகத்தான். முதல்ல அவங்கள டேஞ்சர் லெவல்ல இருந்து வெளியில கொண்டு வரணும். அப்புறம் மற்றதை பத்தி யோசிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்காமா? இல்ல டாக்டர், எங்களுக்கு எதுவுமே கேட்க தோணல. அவன் நல்லபடியா திரும்ப வீட்டுக்கு வந்தா அதுவே போதும் டாக்டர். அது மட்டும் தான் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. லெட்ஸ் கோ ஃபார் த பெஸ்ட்மா. பாப்போம். இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததும் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க. டாக்டர், திரும்ப திரும்ப கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க டாக்டர். சொல்லுங்க. நீங்க கிரிட்டிக்கல்னு சொன்னீங்கல்ல, எப்படியாவது பொழைச்சு வீட்டுக்கு வந்துருவாள்ல டாக்டர்? கண்டிப்பாமா, நம்பிக்கையோட இருப்போம். தேங்க்யூ டாக்டர். ஓகே. சக்தி, பாவம் ஜனனி ஆதிர எப்படி கிடக்குற பார்த்தல. சின்ன வயசுல இருந்தே அவ என் கூட நிறைய சண்டை போடுவா, பிரச்சனை பண்ணுவா. ஆனா அடி மனசுல அவளுக்கு நிறைய பாசம் இருக்கும் ஜனனி. எங்க வீட்டுல நாங்க 2 பேரும் தான் கடைக்குட்டி. எங்க 2 பேருக்குமே அண்ணன்களோட பாசமும் அம்மாவோட பாசமும் ஒழுங்காவே கிடைக்கல ஜனனி. எனக்கு அம்மாவை பார்த்தா அண்ணன்களை பார்த்தா பயம், ஒதுங்கி இருந்துருவேன். ஆனா அவ எல்லாத்தையும் சமாளிச்சிருவா. அவ வாழ்க்கையில ஆசைப்பட்டது இது ஒன்னே ஒண்ணுதான் ஜனனி. இது கூட அவளுக்கு கிடைக்கல பாத்தியா? நாங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழத்தான் எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு இவ்வளவு உழைக்கிறாரு செய்யறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் ஆசைப்படுற மாதிரி நாங்க வாழணுங்கிறதுக்காக வீம்பு கண்டிதான் இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்காரு ஜனனி. கூட பிறந்த தங்கச்சி இப்படி கிடக்குறாளு. துளி கூட ஒரு வருத்தமோ ஒரு டென்ஷனோ எதுவுமே இல்லாம கல்லு மாதிரி கிடக்காங்க ஜனனி. எப்படி எப்படி மனசு வருது இவங்களுக்குலா? ஆனா எப்பயும் பேசுவார்ல இந்த ரத்த பாசம்னு, அதெல்லாம் சுத்த பொய்யில. எங்க எல்லாரையும் கண்ணு கட்டி போடுறதுக்கு அவர் காட்டுற வித்தை. சரி, மனுஷங்களா இவங்க? நான் அப்பெல்லாம் நினைப்பேன், நம்ம இத்தனை அண்ணன்களோட பிறந்திருக்கோம், இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கோம், இவ்வளவு பேர் இருக்காங்களேன்னு நினைப்பேன். ஆனா இப்ப பார்க்கும்போது தான் தெரியுது யாரும் இல்ல ஜனனி. அனாத மாதிரி இருக்க. சக்தி, ப்ளீஸ் சக்தி, ஏன் இப்படி பேசுற? வராதவங்களை நினைச்சு நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? உனக்காக நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு சக்தி. சக்தி ப்ளீஸ், she'll be all right soon. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். போலாம்.